அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை கூட்டத்தொடர் 58வது தொடங்கி இங்கே நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு 2வது நாளாக நாங்கள் இந்த இடத்துல நிற்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் தமிழர் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் ஆதாரங்கள் 2013ஆம் ஆண்டு மார்ச்சிலிருந்து இன்றைக்கு 2025 வரை, அதாவது 13 வருடமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடர் நடக்கும் போதும் இந்த இடத்துல இந்த ரத்தமும் சதையுமாக அள்ளி வைத்து இந்த இடத்துல நீதி கேட்டு நிற்கின்றோம். இது ஒவ்வொரு வருடத்திலே 3 தடவை நாங்கள் இங்க வரவோனும் வந்து வச்சு நீதி கேட்டு நிற்கின்றோம். ஆனால் இன்று வரையும் இந்த சர்வதேசம் எங்கட போராட்டத்தை எங்களுக்கு அநீதியை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த நீதி கேட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் அடிப்படையில் இங்கே நாங்கள் போராடி கொண்டு போவோம். ஆனால் இன்றைக்கு வந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம், அதாவது ஜேபி கட்சியினரால் வந்து இன்றைக்கு நடத்தப்படுற அந்த அரசு இன்றைக்கு திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் புத்த விகாரைகளை அங்கே உருவாக்கி வருகின்றது. பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டியில வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருது. ஆனால் இன்று வரையும் அந்த தையட்டி விகாரையை அகற்றுவ எண்ணம் இன்று வரையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரவில்லை. ஒரு விடயத்தை வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை காப்பாற்ற பின்தொடரும் இந்த சில தமிழர்களுக்கும், இந்த தமிழர் விரோத போக்குள்ள தமிழர்களுக்கும், அந்த சிங்க கொடியை பிடிச்சு ஆட்டிக்கொண்டு திரிகிற அந்த இனவாத கொடியை பிடிச்சு கொண்டிருக்கிற தமிழர்களுக்குமான ஒரு எச்சரிக்கையான ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விடுகின்றேன். ஒரு விடயத்தை மட்டும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த சிங்களவர்கள் பின்னால, சிங்கள அரசுகளுக்கு பின்னால, இனப்படுகொலை செய்த அரசுகளுக்கு பின்னால, அந்த அரசுகள் இந்த பணத்துக்காக, அந்த அரசுகள் எலும்பு துண்டுகளுக்காக சிங்க கொடியை தூக்கி கொண்டு தீர்க்க உங்களுக்கு தான் சொல்லுகின்றேன். கடந்த ஸ்ரீலங்கா அரசு இந்த சுதந்திர நாள்ல கூட, ஸ்ரீலங்கா சுதந்திரம் தமிழர்களுக்கு இல்ல கரிநாள் அண்டை கூட ஒரு பகுதி மக்கள் கருப்பு கொடியோட ஏந்தி போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பகுதி மக்கள் அங்கால யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் படிச்ச வட்டங்கள் யாழ் பல்கலைக்கழகத்துக்குள்ள சிங்க கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றி கொண்டிருக்க, இங்கால ஒரு கூட்டம் புலம்பெயர் நாடுகள்ல மக்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்ட ஒரு கூட்டம் பணங்களை வாங்கி அதுல தங்களை அடையாளப்படுத்திய அந்த கூட்டங்கள் இனிமேல் நாங்கள் அதை சுதந்திர தினம் என்று சொல்லணும், கருப்பு நாள்னு சொல்லக்கூடாது, சிங்கக்கொடியோடு தெரிஞ்ச உங்களை மாதிரி ஈனப்பிறவிகளுக்கு தான் இந்த பதிவை நான் சொல்லுகிறேன். உங்களை மாதிரி ஆக்கள் நீங்கள் திருந்தோணும், இல்லை நீங்கள் அழியோணும். நீங்கள் திருந்திங்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்குரிய ஒரு நீதி கிடைக்கும். ஆனா ஒரு விடயத்தை மட்டும் இந்த சிங்களவன் கைக்கூலியா தெரிகிற தமிழர்களுக்கு நான் சொல்லுகின்றேன். உங்களுடைய ஆட்டங்கள், உங்களுடைய சிங்களவனுக்கு பால் பிடிக்கிறதெல்லாம் கன நாளைக்கு நிலைக்காது என்பதையும் தமிழ் மக்கள் உங்களுக்கு நேரம் வரும்போது உணர்த்துவார்கள் சொல்லிக்கொண்டும், மற்றது இந்த தையிட்டி விடயத்துக்கு நான் வருகின்றேன். தையிட்டியில உள்ள புத்த விகாரை தமிழ் மக்கள் இந்த நிலங்களில் ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இது முற்றும் முழுதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் அகற்றி கொண்டு போகணும். அதற்கு சில பேர் சொல்லிதான் புத்த விகாரையை உடைச்செறியணும். அதுக்கு கூட இன்னொன்று ஒரு மத தளத்தை உடைக்கிறதனோட பேசியிருந்தார்கள். ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். 400-500 ஆண்டு காலமாக அதுக்கு மேல இருந்த இந்தியாவில் இருந்த பாபர் மசூதியை கூட இடிச்சு போட்டு இன்றைக்கு ராமர் கோயிலை கட்டியிருக்கு இந்திய அரசாங்கம். ஏனென்றால் அது ராமர் பிறந்த இடம், ராமருடைய மண் என்பதற்காக அங்க உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து புத்த விகார, அதாவது மசூதியை இடிச்சு அந்த ஆலயத்தை கட்டினவர்கள். அதே போல் நிச்சயமாக இன்றைக்கு அந்த இந்தியா நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கி கட்டி இன்றைக்கு அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் இருக்குது. அதே போல் எங்கட மக்களும் நிச்சயமாக தமிழீழம் என்ற மண் நிச்சயமாக நாங்கள் அடைவோம். அதை அடையும் போது இந்த புத்த விகாரங்கள் அனைத்தையும் அகற்றுவோம். நாங்கள் அகற்றி விட்டு எங்கட மக்கள் இந்த காணிகள்ல எங்கட மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். எங்கட எந்த இடத்திலேயோ ஆக்கிரமிப்பாக இருக்கிற அனைத்தும் அகற்றப்படும். ஒரு விடயத்தை மட்டும் மக்கள் புரிந்து கொள்ளணும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் 87 நடைபெற்ற போது கூட வந்து அந்த ஒப்பந்தத்திலே எழுதப்பட்டிருக்குது, சிங்கள குடியேற்றங்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேணும், ஆக்கிரமிப்பு குடியேற்றம் அகற்றப்பட வேணும், இராணுவ முகாம்கள் அத்துமீறி வந்த அனைத்தும் வெளியேற்றப்பட வேணும் என்ற கோரிக்கையெல்லாம் இந்திய ஒப்பந்தத்தில் இருந்தது, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில். ஆனால் எதுவுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிறைவேற்றவும் இல்லை, இந்திய அரசையும் அது வற்புறுத்தவும் இல்லை, வெறும் எழுத்தாகத்தான் இருந்தது. ஆனால் அதுக்குத்தான் திலிவண்ண உண்ணாவிரதம் இருந்து அங்கே அவர் சாகும் வரை நீதிக்காக உண்ணாவிரதம் அவர் செத்தே மடிந்தவர். ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் மக்களுக்கு சொல்லுகிறோம். இந்த சிங்கள தரப்புக்கும் இந்த பிக்குக்கும் இந்த சிங்களவனோட எலும்பு துண்டுக்கு தெரிகிற தமிழர், இந்த சிங்கக்கொடி ஆட்டிக்கொண்டு தெரிகிற தமிழருக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், விடயத்தை நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு விடயத்தை வந்து சிங்களவனுக்கு சொல்லுங்க,
நிச்சயமாக இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ அதே போல் தமிழர் தாயத்தோட புத்த விகாரை அனைத்தும் சட்ட ரீதியாக என்கிற தமிழ் அரசாங்கம் வந்து அதை வந்து அகற்றி எங்களுக்குரிய சொந்தமாக நான் வாழ்வோம். இல்லை என்றால் நீங்கள் கௌரவமாக புத்தரை வழிபடுற நீங்கள் பிக்குகள் நீங்க கௌரவமாக வெளியேறணும் என்றால் என்கிற மக்கள் இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல இருக்கிற புத்த விகாரை அனைத்தையும் நீங்கள் அகற்றி கொண்டு போகணும்னு சொல்லிக்கொண்டு மற்ற என்ன ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கும் ஒரு சொல்லக்கூடிய கதை வந்து அவரும் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர் சொல்லுகின்றார் வந்து என்னவென்றால் தமிழ் அதாவது கிளிநொச்சியில வந்து நீங்கள் புத்த விகாரை கட்ட வேண்டால் தமிழ் மக்கள் இந்த காணிக்க கட்ட வேண்டாம், நீங்க வந்து அரசாங்க காணிக்க கட்டுங்க. பைத்தியக்கார டாக்டரை உங்களுக்கு சொல்லக்கூடியது தமிழ் மண் வந்து தமிழ் மக்கள் இந்த மண் வந்து அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேணும் வைத்தியக்கார டாக்டர். அவர் வந்து அனுமதி கொடுக்கிறாராம் பாராளுமன்றத்தில் தமிழற்ற நிலத்துல வந்து கட்ட வேண்டாம் அரசாங்க காணி. எங்க அரசாங்க காணி? தமிழ் மக்களோட சொந்த இடத்தை சிங்களவன் ஆக்கிரமித்திருக்கிறான். பைத்தியக்கார வைத்தியனே புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த பைத்தியக்கார கதை சொல்றாக்களும் பைத்தியக்காரன் பின்னால் இருக்கிற பைத்தியக்காரரும் உங்களால இன்றைக்கு இவ்வளத்தையும் செத்தமும் சதயம் அள்ளி போட்டிருக்கிறோம். நேர்மையாக போராடி என்கிற சமூகம் இன்றைக்கு ஒரு எலும்பு துண்டுக்காகவும் சிங்களவனுக்கு அவன் எல்லாரையும் வளைச்சு போடக்கூடிய அனுரா அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றோம், உனக்கு தான் சொல்றோம். நீ வந்து ஒன்று ரெண்டு உண்ட எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற சிங்களவன தமிழனை நீ சிங்களவனா மாற்றிக் கொள்ளலாம், உனக்கு பின்னால 3 MP வரலாம். ஆனா மானம் சூடு சுரண உள்ளவன் தந்த மண்ணை விட்டு தந்த நிலத்தை ஓடி சிந்தி விட மாட்டான் என்பதை அனுராக்கு சொல்றோம். மரியாதையோட அனுராக்கு மரியாதையா தான் சொல்றோம். புத்த விகாரையில கற்றதை நிறுத்தி விட்டு கட்டப்பட்ட அனைத்தையும் அகற்றி கொண்டு தமிழ் மக்கள் இந்த நிலத்தை நீ கையளிக்கணும். அதை செய். இன்று வரையும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை. அந்த சுதந்திரத்தோட கஞ்சாக்காரனை கல்லணையும் விடுதலை செய்து போட்டு கைதிகளை விடுதலை செய்த கதை இன்று வரை எங்க தாய்மார் போராடுவனும். அதுக்கு பின்னால கொஞ்சம் பேர் அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பின்ன கொஞ்சம் பேர் அங்க வெள்ளி அடிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தெரியணும். ஒரு விடயத்தை மட்டும் நாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்றோம். எங்கட தமிழீழ மண் அடையும் வரையும் எங்கட தமிழீழ மண் விடுதலை கிடைக்கும் வரையும் நாங்கள் சர்வதேச ரீதியாக இந்த இடத்துல இருந்து போராடுவோம், உலகம் முழுக்க போராடுவோம். எங்கட மண் எந்த ஒரு நாள் விடுதலை கிடைக்கும். அப்ப வந்து எப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதோ, எப்படி அந்த ராமர் கோயில் வந்ததோ, அதே போல் இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட புத்த விகாரங்கள் அனைத்தும் ஆக்கிரமிப்பில் அகற்றப்படும். தமிழ் மக்கள் இந்த வீடுகள் அந்த இடத்துல மலரும் வீடுகள் அங்க இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தற்காலிகமாக இன்றைக்கு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். தமிழர் தாகம், தமிழீழ தாயகம்.